இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள இந்த காலவெளியில் உங்களை பார்ப்பதில் மிக சந்தோஷம். தினமொரு லோக சாட்சி மூலமாக இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்காக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமாய் இருக்கிறது, அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி எரேமியா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் எல்லாரும் இஷ்டம் போல போறதுக்கு என்ன காரணம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போறதுக்கு என்ன காரணங்கிறத நான் சொல்லிட்டே இருக்கிறேன் சோதரன். அப்புறம் நிறைய காரியங்கள் அங்கே இருக்குது. மனுஷன் எதை நம்பணுமோ அதை நம்ப மாட்டான், எதை நம்ப வேண்டாமோ அதை நம்புவான். ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னா, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. இருதயம் இருக்குது, இருதயம் அது மகா திருக்குள்ளது கீழ்வுள்ளது மாதிரி. அதனால தான் இந்த ஜனங்கள் கீழ்ப்படிய முடியும். அப்புறம் இன்னொரு சொல்றாரு, உங்களுடைய வாயினால என்ன கனம் பண்றீங்க, இருதயத்தினால தூரமா இருக்கீங்க, இருதயத்துல தூரமா இருக்கீங்க. அப்போ இருதயம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு மனுஷனுடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ, அவன் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்க இருதயம் இருக்குன்னு போட்டு. அப்போ இருதயம் மிக முக்கியமான ஒரு காரியத்துல இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறதும் கெட்டு போறதோ அவன் இருதயத்தின் சிந்தனைகள், நினைவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அப்போ இந்த நினைவுகளை எங்க இருந்து இருதயத்திலிருந்து வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆதியாகமத்துல வாசிக்கிற ஜனங்கள் எல்லாம் சீர்கெட்டு போறதுக்கு காரணம், அந்த எண்ணங்கள் பொல்லாதா இருக்க காரணம், இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாது. சில சமயங்கள்ல இருதயத்துல என்ன வருது பாருங்க. சில சமயத்துல மக்கள் வாயில நல்லா பேசுவாங்க, இருதயத்துல தூரமா இருப்பாங்க. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, இருதயம் எல்லாவற்றை பார்க்கணும் திருக்குள்ளது. திருக்குன்னா என்ன அர்த்தம்? திரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ ஒன்று பேச, அப்போ ஒன்று திரிங்கும். திருக்கள்ளி திருக்கு உள்ளதாக இருக்கிறது, அது மகா கேடு உள்ளதாக இருக்கிறது. இதை எவன் அறிந்து கொள்கிறானோ அவன் தன்னை மாற்றிக்கொள்கிறான். இந்த நாட்களிலும் அருமையானவர்களே, எரேமியா சொன்ன அதே வார்த்தையை தான் நம்ம இங்கே காலையில் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்க காரணமே நம்ம இருதயம். நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா திருக்குள்ளதாக இருக்குது. செய்கிறது ஒன்று பாருங்க, பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று ஒரு காரியம். ரெண்டாவது, தேவனுடைய பக்கத்தை வர முடியாதபடிக்கு பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பக்கம் வர முடியாதபடிக்கு அந்த வார்த்தை அவளை தடை பண்ணி கொண்டே இருக்கு. அதெல்லாம் அவர் சொல்றாரு, உங்கள் இருதயத்தை பாருங்க, அது திருக்குள்ளதாக இருக்குது. அநேக நேரங்களில் நம்ம அறியாமலேயே சில காரியம் பாருங்க, அது தன்னால வாயிலிருந்தே வந்துடும். இருதயத்தை நிறைய வாய் பேசும், இருதயம் நிறைஞ்சிருக்கதான் வாயிலிருந்து வரும். தலைமை எல்லாரும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்லா சொல்லிக்குவோம். ஆனா செய்யும் போது நேராக ஆப்போசிட்டா. இருதயம் நமக்கு சரியில்லை. இருதயத்தை மாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எப்படி மாற்றுறது? இந்த இருதயம் சுத்தப்படுத்துக்கு என்ன வழி? இப்போ பாருங்க, புறந்தூய்மை நீரால் அகந்தூய்மை வாயன்மையில் காணப்படும். ஒரு இருதயம் சுத்தமா இருக்கான்னு எப்படி தெரியும்னா, நம்முடைய பேசுற பேச்சில தெரியும். வாய்மை உண்மையில் காணப்படும் என்று சொல்லப்படும். அப்ப நம்ம பேசுற உண்மை வாழ்க்கை, உண்மை செயல் தான் இருதயம் சுத்தமா இருக்கா இல்லை. இப்போ இதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி கண்டிப்பாக எல்லாத்தையும் அப்படியே ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி மாட்டிடலான்னு பார்த்தா அப்படி சரியாகும். ஏன்னா அது இருதயம் என்பது அந்த நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் த ஹார்ட், அதுக்கு மேலே ஒரு காரியம் இருக்கு. இருதயம் என்று சொல்லி ரெண்டு காரியம் சொல்லுவாங்க. ஒன்று இந்த ஃபிசிக்கல் ஹார்ட், அது மனுஷன் ரிப்பேர் பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. ஆனால் அந்த இருதயத்தை இன்னொரு பேர், இருதயம் திருக்குள்ளதுன்னு சொல்லும் போது அவன் நினைவுகளை குறிக்கிறது. இருதயத்தை தான் நினைவு புறப்படுறது, நினைவுகளை குறிக்கிறது. ஸோ அதனால அந்த நினைவுகள் மோசமாக இருப்பதை காட்டுது. அப்போ இருதயம் ஹார்ட் அட்டாக் வரதுனால இருதயம் சரியில்லை, திருக்கிட்டால ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நினைச்சிடாதீங்க. இருதயம் நம்முடைய பிசிக்கலுக்காக அது பம்ப் பண்ணுது. ஆனா அந்த இருதயத்தை நம்ம எப்பமா நினைச்சுக்குவோம் சொல்லும் போதெல்லாம். அது அப்படி இல்லை. கர்த்தரை பற்றி சிந்திக்கிற ஒரு எண்ணம் அது அங்கிருந்து புறப்படுது. அந்த இருதயம் தான் அந்த சிந்தனையும் அந்த காரியம் தான் வேதனைன்னு சொல்றாரு. இந்த நாட்களில் அந்த அறித்தை மாற்றும்படி அதை அறியத்தக்கவன் யார்? நம்ம அதை அறிந்து அதன்படி செய்து நம்ம கர்த்தருடைய வார்த்தை நடப்போமானால் நம்முடைய இருதயம் மாற்றப்படும். அந்த இருதயம் மாற்றப்படுமானால் நாம அவருடைய வழியிலே நடக்க முடியும். ஏன் ஜனங்கள் நடக்கவில்லை பாருங்க. அவன் நம்ம மனுஷன் நம்புறாங்க, உலகத்தை நம்புறாங்க, வேற எல்லா காரியத்தையும் நம்புறாங்க. கர்த்தரை நம்ப முடியாத அளவுக்கு இருக்க காரணம் அது இருதயம் திருக்குள்ளதாக இருக்கு. இருதயத்தை எவ்வளவு திருக்கி வச்சிருக்காங்க. இந்த உலகத்தை பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி எல்லாரோட இருதயங்களிலேயும் கல்லு வச்சிருக்கான். சோத்திரம். மனசாட்சியை இல்லாதபடிக்கு நடக்கிற வாழ்க்கை. அந்த இருதயத்தை சரி பண்ற ஒரு ஆண்டவன் காலையில், உன் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான்,
உன் நெஞ்சை எனக்கு தாராயோ என்று சொல்லி பாடல் பாடணும். காலை வேளையில அருமையான வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரலாம். இருதயத்தை கொடு. தேவனுடைய பொன்னையும் பொருளையும் யார் கேட்டான்? அநேக நேரத்தில் அப்படித்தான் கேட்குறாங்க. பொண்ணு கொடுத்துருவேன், பொருள் கொடுத்துருவேன், அதை கொடுத்துருவேன், காணிக்க நிறைய போட்டுருவேன், பெட்டி நிறைய போடுவேன், நான் கொள்ளையடிக்கிற காசுல பாதி ஆண்டவருக்கு பாதி எனக்குன்னு சொல்லி போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஒன்று நடக்காது. சரி, உன் இருதயத்தை எனக்கு தான். அப்பொழுது பெரிய காரியம். கர்த்தர் இன்றைக்கு காலையில் கேட்குறாரு, நம் இருதயம் எப்படி இருக்குது? நாம் திருக்குள்ளவர்களாய் மோசமா இருக்கிறதுக்கு இந்த இருதயம் தான் காரணம். இந்த இருதயத்தை அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோமா? என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நான் செய்தெல்லாம் பாவம். 51 சங்கீதத்தில் சாவி சொல்லும்போது, நான் எல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறேன், பாவத்துக்கு மேல பாவம் செய்ய காரணம் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்திருக்கிறார். என்னால பாவம் செய்யாம இருக்க முடியல. நான் செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கிறேன். வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தை எனக்கு தாரும், புது இருதயத்தை தாரும், உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று கேட்டு இருதயத்தை புதுப்பித்துக் கொண்டார். இந்த காலவெளியிலும் நீங்க அப்படிப்பட்ட காரியமா இருக்குமா, தூரமா இருக்குமானால் கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே, உங்க இருதயத்தை என்னை இருதயத்தை சுத்தமாக்கும். நீங்க சுத்தம் பண்ணல, அப்பொழுது நான் சுத்தமாவேன். நான் என்னுடைய இருதயம் உமக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாகவும் நேர்மையா இருக்கட்டும், உண்மையா இருக்கட்டும், எல்லா திருக்குள்ள தன்மைகளும் மாறுபாடான வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி இந்த காலையில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலைகளிலே ஆசீர்வதிக்க வந்திருக்கார். அதனால ஒரே காரியத்தை மறுபடியும் சொல்றேன், நீங்க இருதயத்தை திருக்குள்ளதா இல்லாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக.